எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம கியூட்டிஸ் கிச்சனில் ஒரு அருமையான சீஃபுட் ரெசிபி பார்க்க போகிறோம். கணவாய் மீன் எடுத்திருக்கேன். ஸ்குவிட் ரெசிபி. கணவாய் மீன் வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கணவாய் மசாலா கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி கணவாய் மீனை எப்படி சுத்தம் செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெசிப்பியை செய்ய ஆரம்பிக்கலாம். கணவாய் மீனில் உள்ள இந்த ஸ்கின்னை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். இதே மாதிரி இந்த 4 கணவாய் மீனில் உள்ள ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்ததாக தலைப்பகுதியை அப்படியே இழுத்தோன்னா வந்துடும் வெளியில். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு எனக்கு அந்த பார்ட் தேவையில்லை, அதனால் அதை நான் தூக்கி போட்டுருவேன். தலைப்பகுதியெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா போன் மாதிரி இருக்கிற இந்த பார்ட்டை எடுத்து தூக்கி போட்டுடலாம். இதே மாதிரி நாம் எடுத்து வச்சுருக்கிற 4 கணவாய் மீன்லையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது இந்த கணவாய் மீனெல்லாம் நம்ம ரிங் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கே கண்ணாடி மாதிரி பளபளன்னு இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக நான் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். கணவாய் மசாலா கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். 4 கணவாய் மீனுக்கு தேவையான பொருளை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ரெசிபிக்கு 3 கலர்ஸில் உள்ள கேப்சிகம் நான் வாங்கியிருக்கேன். எல்லா கேப்சிகம்லேயும் ஒரு 1/4 வாசி தான் நான் எடுத்திருக்கேன். நான் எடுத்து வச்சுருக்கிற 4 கணவாய் மீனுக்கு இந்த அளவு போதும். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம், குடமிளகாய் இதெல்லாம் நம்ம ரொம்பலாம் வதக்க வேண்டியதில்லை, லைட்டாக வதக்கினா கூட போதும், அருமையாக இருக்கும். அடுத்ததாக நம்ம மசாலா பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோம்பு மிளகாய்த்தூள் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது சோம்பும் மிளகாவும் போட்டு அரைச்சி வச்ச பொடி தான் இந்த மசாலா. இந்த மசாலாவை நம்ம எந்த மீன் வறுவலுக்கு வேணாலும் போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக மிளகு, ஜீரகம், பூண்டு இது 3ஐயும் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பொடியில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வேர்க்கடலையும் ஒரு 2 ஸ்பூன் எள்ளும் எடுத்திருக்கேன். வேர்க்கடலையும் எள்ளும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு தக்காளி பழத்தை எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையையும் எள்ளையும் வறுத்துக்கலாம். இது 2ஐயும் நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணி கூட நீங்கள் லாஸ்ட்டில் சேர்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் இப்படியே கூட நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி எள்ளு பொரிய ஆரம்பிக்கையில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி ஒரு 1 மினிட் கழித்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நம்ம ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கேப்சிகம் எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கலாம். இந்த குடமிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறமும் நம்ம ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கலர்ஃபுல்லான கேப்சிகம் சேர்த்துருக்கிறதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி ருசியும் செம்மையாக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரம் வதங்கணும்னா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஸ்குவிட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த ரெசிபிக்கு நான் 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்ப்பேன். நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் இருந்ததுன்னா தேங்காய் பால் சேருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்குவிட்டை ஆட் பண்ணியாச்சு. ஸ்குவிட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 1 நிமிஷம் இல்லாட்டி 2 நிமிஷம் அப்படியே எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை நம்ம ஆட் பண்ணுவோம். இந்த 2 ஹோம்மேட் மசாலாவையும் நம்ம ஆட் பண்ணையில் செம்ம வாசமாக இருக்கும்.
பெப்பர் ஸ்பைஸ் மிக்ஸ் மசாலா வந்து நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அந்த பெப்பர் ஸ்பைஸ் மிக்ஸ் மசாலா வச்சு நம்ம நிறைய டிஷ்ஷஸ் வந்து செய்யலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததான் நாம் வந்து எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் லைட்டாக கீறிட்டு கூட அதை அப்படியே போடலாம். இந்த கணவாய் மீன் வேகிறதுக்கும் அந்த தக்காளி வந்து அது கரைஞ்சி வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணீர் சேர்க்க போகிறோம். தண்ணீருக்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காய் பால் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்காய் பால் இல்லைங்கிறதுனால நான் வந்து தண்ணீர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கணவாய் மீனுக்கு தேங்காய் பால் சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யல தேங்காய் பால் போட்டு செய்யுங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். இதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் தேவையான அளவு உப்பை நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் குடமிளகாயையும் வதக்கையில் நீங்கள் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்தது அரை டம்ளர் அளவு தான் தண்ணி, ஆனால் இதில் பாருங்கள் நிறைய இருக்கும். ஏன்னா அந்த மீன் வேக வேக நம்மளுக்கு தண்ணி நிறையா விடும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைக்கையில் நல்லா அந்த மசாலாலாம் அந்த மீனில் நல்லா சார்ந்து நல்லாயிருக்கும். மீன் வந்து நல்லா வெந்து சுருண்டு வர்றதுக்கு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் ஆகும். கணவாய் மீன் அருமையாக வெந்துருச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. அருமையான சுவையில் ஸ்குவிட் மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வேர்க்கடலை, எள்ளு, குடமிளகாய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.